ஒரு அழகான காலையில் கம்ஷிகா தனது சிறிய நாய்க்குட்டி பப்புவுடன் வீட்டின் முன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். பப்பு மிகவும் சுறுசுறுப்பான நாய்க்குட்டி. அது ஓடி குதித்து கம்ஷிகாவுடன் விளையாட மிகவும் விரும்பும். சிறிது நேரம் கழித்து கம்ஷிகா வீட்டுக்குள் போய் தண்ணீர் குடித்து வெளியே வந்தாள். ஆனால் அவள் வெளியே வந்தபோது பப்பு அங்கே இல்லை. ஐயோ, பப்பு எங்கே என்று கம்ஷிகா கவலையுடன் சுற்றி பார்த்தாள். அந்த நேரத்தில் நிதிஷ் மற்றும் தியாஸ்ரீ அங்கே வந்தார்கள். கம்ஷிகா கவலையுடன் சொன்னாள், என் நாய்க்குட்டி பப்பு காணாமல் போயிட்டுச்சு. நிதிஷ் உடனே உற்சாகமாக சொன்னான், கவலைப்படாதே கம்ஷிகா, நாம மூவரும் சேர்ந்து தேடலாம். தியாஸ்ரீ சிரித்துக்கொண்டு சொன்னாள், ஆமாம், இது ஒரு சின்ன சாகசம் மாதிரி இருக்கும். மூவரும் தெருவில் சுற்றி தேட ஆரம்பித்தார்கள். அப்போது தியாஸ்ரீ தரையில் ஒரு சிறிய சிவப்பு ரிப்பன் பார்த்தாள். இது பப்புவின் ரிப்பன் தானே என்று கேட்டாள். கம்ஷிகா மகிழ்ச்சியுடன் சொன்னாள், ஆமாம், இதுதான் பப்புவின் ரிப்பன் தான். அந்த ரிப்பன் அவர்களை அருகிலிருந்த பூங்காவுக்கு அழைத்து சென்றது. மூவரும் மெதுவாக பூங்காவுக்குள் சென்றார்கள். அங்கே ஒரு மரத்தின் கீழ் சிறிய பாதச்சுவடுகள் இருந்தன. அவர்கள் சத்தம் கேட்டு அந்த திசைக்கு ஓடினார்கள். அங்கே ஒரு சிறிய குழந்தை பப்புவுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. பப்புவை பார்த்ததும் கம்ஷிகா மகிழ்ச்சியாக சொன்னாள், பப்பு. பப்பு உடனே கம்ஷிகாவை நோக்கி ஓடி வந்து மகிழ்ச்சியாக குரைத்தது. மூவரும் மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்தார்கள்.